கிட்டத்தட்ட ஆந்திராவில் கோட்டினுடைய லைஃப் டைம் கலெக்ஷனை 3 நாளில் முறியடிச்சிருச்சு அமரன். அதாவது ஆந்திராவுடைய கலெக்ஷன் வந்து 3 நாளில் ஒரு இப்போ ஆக்டர்னால முறியடிக்கப்படுது அப்படின்றது உண்மையிலே நம்ம பெருசாக பார்க்கணும். அதை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயை பற்றி பெருசாக பேசணும், க்ளோரிஃபை பண்ணுறதுக்காண்டி அந்த விஷயத்த நடக்காத மாதிரியே காட்டிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கோட்டை அமரன் 3 நாள்லேயே கலெக்ஷனில் அதாவது ஒன்றுமே இல்லாமல் பண்ணிருச்சு ஆந்திராவில். அப்போது அடுத்த டியர்லேருந்து வந்த சிவகார்த்திகேயன் 4.5 நாளில் விஜய் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்டில் ஆக்க முடியும் அப்படிங்கும் பொழுது, அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது கூட ஃபேக்குன்னு ஆகுதா இல்லையா? கேரளாவில் கரெக்டாக 1.5 நாளில் வேட்டையன் தூக்கி போட்டுச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரையுமே டீத்ரோன் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. சரி, ஓகே, அதை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுட்டோம். ஆனால் சிவகார்த்திகேயன் விஜய் டீத்ரோன் பண்ணிட்டாருன்றது நம்ம பேசணும்ல. சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்தார். இன்னும் சொல்ல போனால் அவருக்கு சாலிடா ஒரு 15 இயர்ஸ் கூட அவருக்கு இண்டஸ்ட்ரியல் பிரசன்ஸ் கிடையாது. பாதி விஜயினுடைய பாதி வருடங்கள் கூட அவர் தாண்டலை. ஆனால் இப்பவே அவருடைய படங்கள் எண்ணிக்கையில் 25 படங்கள் கூட நான் நெருங்கலை. ஆனால் இப்பவே 300 கோடியை தாண்டிட்டார். வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அமரன் படம் கோட் படத்தோட கலெக்ஷனை முந்தவே இல்லை, ஆனா எல்லா இடத்துலயும் முந்திருச்சுன்னு நீங்க ஒரு ஃபேக் ப்ரொபகண்டா பண்ணிட்டு இருக்கீங்களே சார், ஏன்? இல்லை, அதாவது அமரன் ஓவராலாக கோட்டை முந்திருச்சுன்னு ஃபுல்லாக முந்திருச்சுன்னு பண்ணல மேம். என்னன்னா, இப்போது தமிழ்நாடை தவிர நம்ம எப்பவும் சொல்லிட்டே இருப்போம், விஜய்க்கு தமிழ்நாடை தவிர மார்க்கெட் எங்கேயுமே கிடையாது, விஜய் தமிழ்நாடுக்கு முடிப்புண்டிய தானா அவர் டம்மின்னு சொல்லிட்டே இருப்போம் இல்லையா? அதை மறுபடியும் அவரே ப்ரூவ் பண்ணிட்டுருக்காரு. இப்போது அதாவது அவருடைய திரை வாழ்க்கையிலேருந்து அவர் வெளியில் போகிறாரு, போகும் பொழுது அடுத்த டியர்லேருந்து ஒரு ஆக்டர்கிட்ட தோத்துட்டு போகிறாருன்றதை தான் நம்ம ப்ரொபகண்டா மாதிரி பண்ணிட்டுருக்கோம். நீங்கள் சொல்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா கூட என்னென்னா, கிட்டத்தட்ட ஆந்திராவில் கோட்டினுடைய லைஃப் டைம் கலெக்ஷனை 3 நாளில் முறியடிச்சிருச்சு அமரன். ஸோ ஆந்திராவில் இதுதான் சம்பவம். ஸோ நான் உச்சத்தில் இருக்கிறேன்னு கிளைம் பண்ணுற ஒரு நடிகர் விஜய், தன்னைத்தானே உச்சத்தில் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காரு விஜய். அப்போ உச்சத்தில் இருக்கிற ஒரு நடிகர் அவருக்கு அடுத்த ஸ்தானத்தில் இன்னும் 20 வருடங்கள் கூட நிறையாத ஒன்றுமே, அதாவது பெரிய அளவில் பேஸே இல்லாமல் தானாக சுய உழைப்பில் ஒரு நடிகர் சிவகார்த்திகேயன். அவருடைய அடுத்த டியரில் உள்ள நடிகர். ஸோ டியர் 1ல் தன்னுடைய செல்வாக்க தானே பெருசாக பேசிகிட்டு இருக்கிற, தானே உச்சத்தில் இருக்கிறோன்னு நினைக்கிற நடிகர் அவருடைய இன்னொரு ஸ்டேட்டினுடைய கலெக்ஷன், அதாவது ஆந்திராவுடைய கலெக்ஷன் 3 நாளில் ஒரு இப்போ ஆக்டர்னால முறியடிக்கப்படுது அப்படின்றது உண்மையிலே நம்ம பெருசாக பார்க்கணும். அதை இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜயை பற்றி பெருசாக பேசணும், க்ளோரிஃபை பண்ணுறதுக்காண்டி அந்த விஷயத்த நடக்காத மாதிரியே காட்டிகிட்டு இருக்காங்க. பட் ஆனால் கோட்டை அமரன் 3 நாள்லேயே கலெக்ஷனில் அதாவது ஒன்றுமே இல்லாமல் பண்ணிருச்சு ஆந்திராவில். இன்னும் சொல்ல போனால் இன்னும் அந்த படம் ஒரு 6 நாள் ஓடிச்சு அப்படின்னா, அதாவது அமரன் இன்னும் ஒரு 6 நாள் ஓடிச்சுன்னா வேட்டையன் கலெக்ஷனை ஆந்திராவில் சம்மன் பண்ணும் அப்படின்றாங்க. ஸோ இதுதான் ஃபேக்ட். இது ஆந்திராவில். அதே மாதிரி கேரளாவில் நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா ஏற்கனவே 1.5 நாள், அதாவது கரெக்டாக கணக்கெடுத்தோம்னா 1.5 நாளில் வேட்டையன் கோட்டை கேரளாவில் இது பண்ணுச்சு. என்ன பண்ணுச்சு அப்படின்னா, டீத்ரோன் பண்ணி மேலே வந்தது. இதே மாதிரி 4.5 நாளில் அமரன் கோட்டை டீத்ரோன் பண்ணிடுச்சு. ஸோ விஷயம் என்னென்னா, இந்த கேரளாவில் தான் விஜய் நம்பர் 1 கேரளாவில் எல்லா நடிகர்களோடையும் விஜய்க்கு கலெக்ஷன் சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது அடுத்த டியர்லேருந்து வந்த சிவகார்த்திகேயன் 4.5 நாளில் விஜய் ஒன்றுமே இல்லாமல் ஒரு ஸ்டேட்டில் ஆக்க முடியும் அப்படிங்கும் பொழுது, அப்போ இதுக்கு முன்னாடி சொன்னது கூட ஃபேக்குன்னு ஆகுதா இல்லையா? ஒரு நல்ல கண்டென்ட்டில் ஒரு படத்தை, இப்போ கோட்டு நல்ல படம் ஆகா ஓகோன்னு எல்லாரும் சொன்னாங்களா? ஏன்னா நம்ம என்ன சொன்னோம், கோட்டு டிசாஸ்டர்னு நம்ம கிளியராக சொன்னோம். ஏன்னா கலெக்ஷன் வைஸ் ஒன்றுமே கிடையாது வேறு எந்த ஸ்டேட்லையுமே. கேரளாவில் கரெக்டாக 1.5 நாளில் வேட்டையன் தூக்கி போட்டுச்சு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் யாரையுமே டீத்ரோன் பண்ணுறது பெரிய விஷயமே கிடையாது. சரி, ஓகே, அதை நீங்கள் பெருசுப்படுத்த வேண்டாம், விட்டுட்டோம். ஆனால் சிவகார்த்திகேயன் விஜய் டீத்ரோன் பண்ணிட்டாருன்றது நம்ம பேசணும்ல. யார் பேசுகிறா? இங்கே இன்னும் விஜய் தான் நம்பர் 1, கேரளாவில் நம்பர் 1. எப்படி நம்பர் 1? அதான் அமரன் விஜய் தான் உச்சோன்னு கிளைம் பண்ணிட்டு இருக்கும்போது அமரன் கோட்டை செஞ்சுக்கிட்டு இருக்கு. அமரன் சிவகார்த்திகேயன் விஜயை போட்டு செஞ்சுட்டு இருக்காரு அப்படின்றது மிகப்பெரிய விஷயம் மேம். அது அட்லீஸ்ட் விஜய்க்கு அது கேவலம் தான் இல்லைங்களா? அப்படின்னா சிவகார்த்திகேயனுடைய கரியருக்கு அது மிகப்பெரிய பூஸ்ட் இல்லை அவரு. ஏன்னா இதை பேஸ் பண்ணி அவர் அடுத்த படத்துக்கு பிச் பண்ணுவார்ல. நான் பாருங்க, இப்போ ஒரு விஜயினுடைய கலெக்ஷனோட அதிக கலெக்ஷன் என் படம் கேரளாவில் என்னுடைய அடுத்த படத்தை அதிக ரூபா கொடுத்து வாங்குங்க அப்படின்றது சிவகார்த்திகேயன் நல்லது தானே, இன்டர்ன் தமிழ் சினிமாவுக்கு தானே நல்லது. ஸோ இங்கே பிரச்சனை ஓவராலாக
அதாவது அவங்க கோட் என்ன கிளைம் பண்ணுறாங்க, 455 கோடின்னு கிளைம் பண்ணுறாங்க. நம்ம அதெல்லாம் சொல்லலை. இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்பொழுது அமரன் 300 கோடியை தாண்டிடுச்சு, ரைட்டுங்களா? அது ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் சிவகார்த்திகேயனுக்கு. உண்மையை சொல்லணும்னா முதல்ல அதாவது விஜய் அவர்களுக்கு அவர் ஏறக்குறைய நடிக்க வந்து 31 வருஷம் கழிச்சு வாரிசுல தான் 300 கோடி போஸ்டர் ஓட்டினாங்க. 31 வருஷம் கழிச்சு சிவகார்த்திகேயன் இன்னைக்கு வந்தார். இன்னும் சொல்ல போனா அவருக்கு சாலிடா ஒரு 15 இயர்ஸ் கூட அவருக்கு வந்து இண்டஸ்ட்ரியல் பிரசன்ஸ் கிடையாது. பாதி விஜயினுடைய பாதி வருடங்கள் கூட இன்னும் அவர் தாண்டல. ஆனா இப்பவே அவருடைய படங்கள் எண்ணிக்கையில 25 படங்கள் கூட இன்னும் நெருங்கல. ஆனால் இப்பவே 300 கோடியை தாண்டிட்டார். விஜய்க்கு 2 படத்துக்கு முன்னாடி தான் 300 கோடி முதல்ல போஸ்டர் ஓட்டாங்க. இவங்களுக்கு இப்பவே 300 கோடி தாண்டிட்டார். இது உண்மை. 450 கோடி 455 கோடி அவர் தாண்டிட்டார், நம்ம எங்கேயுமே சொல்லலை. ஸோ அவுட் ஆஃப் தமிழ்நாடு எல்லா ஸ்டேட்ஸ்லையுமே இன்க்ளூடிங் கிட்டத்தட்ட 19 கண்ட்ரீஸில், அதாவது நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது எப்படின்னா 30 கண்ட்ரியில் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். ஆனால் 19 கண்ட்ரியில் கோட்டை வந்து அமரன் பீட் பண்ணிருச்சு. அதில் இன்க்ளூடிங் பிக்கர் கண்ட்ரீஸ்லாம், பெரிய பெரிய கண்ட்ரீஸ் இன்க்ளூடிங் கல்ஃப் கண்ட்ரீஸு, ஆஸ்திரேலியா, இங்கேயுமே எல்லாமே சேர்த்து ஓவராலாக டீத்ரோன் பண்ணிருச்சு. இதில் இன்னொன்று நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, லியோவையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிக்கெட் சேல் கரெக்டாக ஒரு ஃபேக்டர் கொடுக்குற பாருங்க. இன் டேர்ம்ஸ் ஆஃப் டிக்கெட் சேல் செகண்ட் வீக்கில் ஜெயிலருக்கு அடுத்தது அமரன் வந்துருச்சு செகண்ட் வீக்கில். அண்ட் தேர்ட் வீக்கில் ஜெயிலருக்கு அடுத்து அமரன் வந்துருச்சு. அமரனுடைய டோட்டல் நம்பர் ஆஃப் டிக்கெட்ஸ் வந்து தேர்ட் வீக்கில் லியோ அண்ட் கோட் ரெண்டையும் சேர்த்து பிஎம்எஸ்ல புக் மை ஷோவில் எவ்வளோ டிக்கெட்ஸ் வந்து சோல்ட் ஆச்சோ அந்த ரெண்டையும் சேர்த்து எவ்வளோ நம்பர்ஸ் இருந்ததோ அந்த 2 படங்களுடைய தேர்ட் வீக்கில் அதை விடவும் தாண்டிருச்சு அமரன். ஸோ இதுதான் ஃபேக்ட். இதை நான் ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறேன். இதுதான் உண்மை. இந்த உண்மையை வெளியே சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் வெளியே. மற்றபடி டோட்டல் நம்பர் ஆஃப், அதாவது வாரிசை முந்திருச்சு, அதை வேணா வச்சுக்கோங்க. வாரிசுனுடைய ஓவரால் கலெக்ஷனை அமரன் முந்திருச்சு. ஆனால் கோட்டினுடைய ஓவரால் கலெக்ஷனும் லியோவினுடைய ஓவரால் கலெக்ஷனும் முந்தலை. இதில் என்ன ஃபேக்ட்னா, நீங்கள் இதுக்கு பின்னாடி உள்ள ஃபேக்ட்ஸை பார்க்கணும். நான் முதல்ல சொன்ன மாதிரி 30 வருஷம் கழிச்சு வந்த ஒரு படம் 300 கோடி வருது விஜய்க்கு. 15 வருஷம் கூட ஆகாத 25 படம் கூட பண்ணாத ஒருவர் விஜயை முந்திட்டாரு. அவர் விஜய் வந்து தான் தான் உச்சத்தில் இருக்குன்னு கிளைம் பண்ணும் போதே இவர் அவரை அடிச்சு தூக்கி போட்டு போயிட்டாருன்றது உண்மை. நார்த் பெல்ட்ல வந்து விஜய்ன்றவர், அதாவது ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் கூட இல்லாமல் கொஞ்சம் கூட கலெக்ட் பண்ண முடியாமல் இன்னைக்கு வரைக்கும் கியூமுலேட்டிவாக அன்னைக்கு போட்டிருக்காங்க மேம். 2016 அவருடைய தெரி படமாக அதுலேருந்து போட்டிருக்கிறாங்க. அந்த தெரி படத்தினுடைய கலெக்ஷன்லேருந்து இன்னைக்கு வந்திருக்க கோட்டினுடைய கலெக்ஷன், மொத்த கலெக்ஷனுடைய நார்த் இந்தியா, அதாவது ஹிந்தி மார்க்கெட்டினுடைய கியூமுலேட்டிவ் கலெக்ஷன் அமரன் முந்திருச்சுன்றாங்க. ஸோ இதெல்லாம் தான் ஃபேக்ட். இதை தான் நம்ம சொல்கிறோம். குட் பேட் அக்லி கேம் சேஞ்சர் கூட வந்தா கேஜிஎஃப் கூட வந்து பீஸ்ட் மாதிரி ஆயிடாதா? இப்போது மேம், அதாவது குட் பேட் அக்லி வந்து கேம் சேஞ்சர் கூட வருதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான், இல்லைங்களா? பட் ஆனால் ஓப்பனிங், இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஓப்பனிங் தான் நம்ம பார்க்கணும். இப்போது பீஸ்ட் படத்தை பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆடியோ லான்ச் இல்லாமல் விஜய் அவர்கள் வந்து வெளியிட்டார். ஸோ ஆடியோ லான்ச் இல்லாத விஜய் படங்கள் வந்து என்றைக்குமே வந்து அவர் என்ன பேசுகிறாரு வைக்கிறாரு, அதில் அரசியல் பேசுவார். அந்த அரசியலெல்லாம் வச்சு தான் வந்து அவருடைய படங்களை முந்தைய காலகட்டங்களில் ஓட வச்சிருக்காரு. நீங்கள் அவருடைய படம் மெர்சலாக இருக்கட்டும், பல படங்கள் சர்க்காராக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தான் ஓட வச்சிருக்காரு. ஸோ பீஸ்ட்டுக்கு வந்து ஆடியோ லான்ச் பண்ணலை. ஸோ ஆடியோ லான்ச் இல்லாத விஜய் படம் வந்து எப்பயுமே வந்து வெற்றி படமாக ஆனதே பெரிய லெவலில் கிடையாது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா லியோ இப்படி தான் 600 கோடின்னு அவங்க சொன்னாங்க. பார்த்தீங்கன்னா ஆடியோ லான்ச் பண்ணலை, வைக்கல. கோட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 400-450 கோடிக்கு வந்துருச்சு. ஸோ ஆடியோ லான்ச் இல்லாமல் ஆட்டோமேட்டிக்காக அவர் எப்பயுமே டவுன்ஃபாலை தான் சந்திச்சிருக்கிறார். அதுதான் உண்மை. நீங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்த ஒரு மாஸ்டர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்களேன். மாஸ்டர் வந்தது, மாஸ்டருக்கு அடுத்து தான் பீஸ்ட். மாஸ்டர் எப்படியான படம், பீஸ்ட் எப்படியான படம் உங்களுக்கே தெரியும். மாஸ்டருக்கு ஆடியோ லான்ச் வச்சு பேசினார், வச்சார். அதுக்கப்புறம் அது இவர் லோகேஷ் நாகராஜ் இருந்தார், வச்சார். எல்லாமே வச்சு அந்த படம் ஓடிச்சு, மாஸ்டர் ஓடிச்சு. ஆனால் அதுக்கப்புறம் பீஸ்ட் ஆடியோ லான்ச் இல்லாமல் ஒன்றும் சத்தம் இல்லாமல் பீஸ்ட் வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு, ரைட்டுங்களா? ஸோ பீஸ்ட்டுக்கு ஓப்பனிங் இல்லை. அதாவது ஆடியோ லான்ச் இல்லாத ஒரு விஜய் படத்துக்கு ஓப்பனிங் இருக்காது. ஆடியோ லான்ச்சில் அவர் ஏதாவது பேசுவார், வைப்பார். அதை வச்சு ஒரு ஹைப்பை கிரியேட் பண்ணுவாங்க. சுற்றி இருக்கிறவங்க மேலே போய் இவர் தான் அடுத்து சூப்பர் ஸ்டார்னு கிளைம் பண்ணுவாங்க. அப்படி ஓடும். அப்படி தான் வாரிசே 300 கோடி. வாரிசுலாம் பெருசாக ஒரு சீரியல் மாதிரி இருந்தது தான் வெளியில் வந்து எல்லாரும் சொன்னாங்க. ஆனால் 300 கோடிக்கு போனதுக்கு காரணம் என்னன்னா, அதில் போய் நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டார்னு எல்லாரும் சொல்லி கிளைம் பண்ண வச்சார். ஸோ பீஸ்ட்டுக்கு அந்த மாதிரி ஒரு அமைப்பு இல்லை. அதனால் பீஸ்ட்டுக்கு ஓப்பனிங் இல்லை. ஆனால் நீங்கள் அது அப்படியே வைஸ் வர்ஸா இங்கே நீங்கள் குட் பேட் அக்லியை பொறுத்த வரைக்கும், அஜித் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும், அஜித் எப்பயுமே மார்க்கெட்டிங் பண்ண மாட்டார். ஆனாலும் அஜித் படத்துக்கான தமிழ்நாடு ஓப்பனிங்கும் சரி, ஆல் இண்டியா ஓப்பனிங்கும் சரி, விஜயனால் இன்னைக்கு வரைக்கும் கொடுக்க முடியல. ஸோ ஓப்பனிங் தான் ஒரு படமே மேம்.
உண்மையிலே கேம் சேஞ்சர் ஒரு மிகப்பெரிய படம் தான். ராம் சரண் இருக்காரு, கேராத்வானி இருக்காங்க. ராம் சரணுக்கு ஒரு இந்தியன் லெவல் கிரேஸ் இருக்குது. RRRக்கு அப்புறம் ஏன் மகதீராலேருந்தே எனக்கு அந்த கிரேஸ் இருக்குது. எனக்கு ஒரு 10-20 இயர்ஸாக க்ளோஸ் டு 15-16 இயர்ஸாக அது வந்து ஹோல்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படிங்கும் பொழுது அந்த ஃபேக்டர் ஒரு பெரிய ஃபேக்டர். ரெண்டாவது சங்கருடைய மிகப்பெரிய படம். அவர் தெலுங்கில் அவுட் அண்ட் அவுட்டாக எடுக்கிற முதல் படம், தமிழில் டப் ஆகுது படம். இன்னும் சொல்ல போனால் பைலிங்குலாக எடுக்கிறார், தெலுங்கு ப்ளஸ் தமிழ்னு. பாகுபலி என்னுடைய அந்த ஒரு ஃபார்மேட்டில் வருது. மூணாவது கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரி. கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரி வந்து என்றைக்குமே ஹார்ட் ஹிட்டிங்காக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப அதாவது ராவாக ஹார்ட் ஹிட்டிங்காக தான் இருக்கும் மேக்ஸிமம் படங்கள். ஸோ அப்போ லைவாகவும் ரியாலிட்டி மேக்ஸிமம் வந்து டச் பண்ணும். ஸோ கார்த்திக் சுப்ராஜோட ஸ்டோரி, சங்கர் எடுக்கிறாரு, இந்தியன் லெவலில் பிச் பண்ணுறாங்க, படம் ஒரு பேன் இண்டியன் ரிலீஸ் ஆகுது. அண்ட் அது போக பார்த்திங்க அப்படின்னா பட்ஜெட் ஒரு பெரிய பட்ஜெட்டு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது அந்த படம் வரும் பொழுது அந்த படத்தினால குட் பேட் அக்லிக்கு பிரச்சனை வருமா அப்படின்னா அடித்து 100% சொல்ல முடியும். இந்தியன் லெவலில் தமிழ் இதில் டைரக்ட் ரிலீஸ் ஆகிற குட் பேட் அக்லிக்கு எந்த பாதிப்பும் வராது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டேவை அஜித் ஃபேன்ஸு அஜித்தை ஒரு என்ன சொல்கிறது கோட்டை மாதிரி இன்னும் பாதுகாத்துருவாங்க. அவங்களுக்கு தெரியும் அந்த தேட்டரில் அந்த ஸ்க்ரீனுக்குள்ளே அவங்கள தவிர வேறு எவனையும் உள்ளே போக முடியாத மாதிரி பார்த்துருவாங்க. இன்னும் சொல்ல போனால் அடுத்த ஸ்க்ரீனை திறந்து உள்ளே கத்துற அளவுக்கு நீங்கள் தீனாவும் கில்லியும் ஒன்றா ரிலீஸ் ஆனிச்சு நினைக்கிறேன், ரீரிலீஸு. கில்லி ஓடிட்டு இருக்க தேட்டர் ஸ்க்ரீனை திறந்து உள்ளே கத்துனாங்க அஜித் ஃபேன்ஸு. இதுதான் அஜித் ஃபேன்ஸும் மற்றவங்களுக்கும் உண்டான வித்தியாசம். ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு டே ஒன்றும் பண்ண முடியாது, ரெண்டாவது டே எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், அதுதான் அங்கே பெரிய கேம் ப்ளே பண்ண போகுது. என்னென்னா படத்தினுடைய ரிசல்ட் வந்து கேம் சேஞ்சருக்கு நல்லா இருந்தது, குட் பேட் அக்லிக்கு நல்லா இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது நடக்கலாம். ஆனால் குட் பேட் அக்லிக்கு ஓகேவாக இருந்தால் கூட போதும். கேம் சேஞ்சருக்கும் ஓகே, குட் பேட் அக்லிக்கும் ஓகேனா குட் பேட் அக்லியினுடைய கலெக்ஷனை யாராலையும் நிறுத்த முடியாது. அண்ட் அந்த படத்தை வந்து பீஸ்ட் மாதிரிலாம் ஆக்கிட முடியாது. பீஸ்ட் வந்து பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அதாவது விஜய் ஃபேன்ஸில் இன்னொரு பிரச்சனையும் இருக்குது. அவங்க படம் ஒன்று ஓடலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஓடலை, விஜய் தப்பு பண்ணிட்டாரு, டேரக்டர் தப்பு பண்ணிட்டாரு, டேரக்டர் பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சுறாங்க. அப்படி தான் போட்டு நெல்சனை பிடிச்சி திட்டிக்கிட்டு வெற்றியோ தோல்வியோ தலைவன் கூட இருக்கணும் அப்படின்ற மைண்ட் செட் விஜய் ஃபேன்ஸுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் பல டேரக்டர் ஃபீல்ட் அவுட் ஆயிருக்காங்க விஜய் பொறுத்த வரைக்கும். நீங்கள் அவருடைய ஜில்லா டேரக்டர் எடுத்துக்கோங்க, பல டேரக்டர் சொல்லிட்டே போயிட்டே இருப்பேன். அவருடைய ஜில்லா டேரக்டர் எடுத்துக்கோங்க, அவருடைய சுறா டேரக்டர், அவருடைய வேட்டைக்காரன் டேரக்டர்னு வரிசையாக எனக்கு தெரிய ஒரு 7-8 டேரக்டர் சொல்லுவேன். ஸோ அந்த எல்லா டேரக்டரும் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஃபீல்ட் அவுட். அது காரணம் என்னென்னா இவங்க கொடுக்குற ப்ரெஷர். நீங்கள் நல்லா பண்ணலன்னு சொல்லி இந்த டேரக்டர்னால தான் படம் ஓடலன்னு ஆக்கி அந்த டேரக்டரை வந்து வெளியில் வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணிட்டா அந்த டேரக்டர் யார் வாய்ப்பு கொடுப்பாருது? அப்படித்தான் ஆயிருதே ஒழிய இவங்க அப்படின்னா அஜித் ஃபேன்ஸ் அப்படின்னா நல்லா இல்லைனாலும் ஆழ்வாரையுமே 10 தடவை பார்த்து அஜித் ஃபேன்ஸ்லாம் இருக்கான். ஸோ அதுதான் வந்து ஸோ அந்த மாதிரி ஒருவேளை படம் வந்து நெகட்டிவ் ஆயிடுச்சுனாலும், குட் பேட் அக்லிக்கு நெகட்டிவ் ஆயிடுச்சுனாலும் அஜித் ஃபேன்ஸ் அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. படம் வந்து தப்பிருச்சுனே விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் பீஸ்ட் கதை அப்படி இல்லை. பீஸ்ட் நல்லா இல்லைன்னு மொதல் ஷோ பார்த்துட்டு வந்த ஃபேன்ஸே வந்து வெளியில், விஜய் ஃபேன்ஸே வெளியில் வந்து நல்லா இல்லைன்னு போயிட்டான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜெயிலரில் வந்து தலைவர் ஆடியோ லான்ச்சில் வச்சு சொல்லும் பொழுது பீஸ்ட் நல்லா கலெக்ட் பண்ணிச்சு அப்படிங்கும் பொழுது தான் அவங்க பீஸ்ட் நல்லா கலெக்ட் பண்ணிருக்குன்னு சொல்ல ஆரம்பிச்சானுங்களே இல்லை, அது வரைக்கும் சொல்ல மாட்டாங்க. ஸோ அஜித் ஃபேன்ஸ் அப்படியே கம்ப்ளீட்டாக அப்படியே ஆப்போசிட். படம் நல்லா இல்லைனாலும் நல்லா இருக்குன்னு ஓட வைப்பாங்க, அஜித் தான் அவங்களுக்கு தேவைன்ற மாதிரி அந்த மைண்ட் செட் உள்ளவனுங்க. அதனால் கேம் சேஞ்சர் என்ன முக்குனாலும் குட் பேட் அக்லி ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு தியேட்டரும் ஒவ்வொரு ஸ்க்ரீனும் ஒரு சீட்டு கூட குறையாம முதல் 3 நாளோ 4 நாட்களோ இல்லை பொங்கல் லீவு முழுக்க குட் பேட் அக்லியை வச்சு தாங்கிடுவானுங்க அஜித் ஃபேன்ஸ். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கேம் சேஞ்சருக்கு தான் பிரச்சனை அஜித்னால, அதாவது குட் பேட் அக்லினால. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா எங்களுடைய பர்சனல் விஷயத்தை வச்சு சொல்கிறேன். என்னன்னா பேட்டை வந்து உலகம் முழுக்க அதிக கலெக்ட் பண்ண படம். எப்போனா 2019 ஹையஸ்ட் கலெக்டட் மூவி என்னன்னா பேட்டை தான். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இதான்ற டிஸ்கஷன் இன்னைக்கு வரைக்கும் போயிட்டு இருக்கு. பேட்டையா விசுவாசமா. காரணம் என்னன்னா விசுவாசத்துக்கு அந்த அஜித் ஃபேன்ஸ் கொடுத்த புஷ் தான். சும்மா வந்தாலே விட மாட்டானுங்க. ஆனால் கிளாஷ்னு வந்துருச்சுன்னா அஜித் ஃபேன்ஸ் நிறுத்த முடியாது. நாங்கள் அந்த ப்ரெஷரை ஃபீல் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரெஷரை தேவையில்லாமல் அந்த தடவை கேம் சேஞ்சரும் ஃபீல் பண்ணும். ஒன்றும் இல்லை, போன தடவை 300 கோடின்னு போஸ்டரை போட்டு முடிச்சிட்டாங்க யாரு, வாரிசு. ஆனால் துணிவு தான் Day 1 கலெக்ஷனில் நம்பர் 1. இதை விஜய் ஃபேன்ஸே ஒத்துக்கிட்ட இன்னும் ப்ரூஃப்ஸ்லாம் இருக்குது. ஸோ அப்படிங்கும் பொழுது Day 1, Day 2, Day 3 பொறுத்த வரைக்கும் அஜித்தை கேம் சேஞ்சரில் ராஜமொழியே வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுன்றதுல மாற்று கருத்தே கிடையாது. தாவைக்கால 1 கோடி பேர் நினைஞ்சிருக்காங்க. நீங்கள் வந்து 10 பேர் கூட சேர மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ என்ன பண்ண போறீங்க? இல்லை, இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா தாவேக்கால 1 கோடி இணைஞ்சிருக்காங்கன்னு சொல்லி அவங்க கிளைம் பண்ணுறாங்க. அதுக்கும் போஸ்டர்லாம் வெளியிடுறாங்க.
பொதுவாக பார்த்தீங்கன்னா எப்படி 50 கோடி 100 கோடி 100K லைக்ஸ் 200K லைக்ஸ் 1 மில்லியன் லைக்ஸ்னு போஸ்ட் வெளியிடுறாங்களோ அதே மாதிரி தாவைக்கால இவ்வளவு இளைஞர்கள் இவ்வளவு இணைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி போஸ்ட் வெளியிடுறாங்க. நான் நம்பர் 1 கேள்வி கேட்குறேன். அந்த 1 கோடி பேர் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, விஜய் அவர்கள் ஒரு ஆப்பு லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஆப்பில் போயிட்டு தான் போய் இணையிறாங்க. சரிங்களா? அந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்கிற விஜயினுடைய ஃபாலோவர்ஸ் எவ்வளோ பேருன்னு பாருங்கள். ரைட்டுங்களா? அந்த ஆப்பை லான்ச் பண்ணியிருக்க விஜயனுடைய ஃபாலோவர்ஸ் 50 லட்சம் பேர் கூட கிடையாது. 1 கோடி பேர் ஆப்பில் இணைய முடியும் அப்படிங்கும் பொழுது 50 லட்சம் பேர் கூட அவரை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இது வந்து ஆன்லைனில் தான் நடக்குது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆன்லைனில் 1 கோடி பேர் வந்து ஆப்பை டவுன்லோட் பண்ணி அவங்களுடைய என்ன சொல்கிறது ஓட்டர் ஐடி கார்டை ஆட் பண்ணி அவங்க அதில் வந்து போக முடியும், அதில் வந்து இணைய முடியும் அப்படிங்கும் பொழுது அதே மாதிரி ஒரு லைக்கு ஒரு ஃபாலோ பட்டனை கிளிக் பண்ணால் அவங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும்? ஏன் இணையலை? எதுக்கு 50 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க, அங்கே 1 கோடி பேர் இருக்கிறாங்கன்னு பார்க்க வேண்டியதாக இருக்குது. இன்னொன்று, அந்த ஆன்லைனில் விஜய் அவர்களை விட டபுள் மடங்கு சிவகார்த்திகேயன், அதே ட்விட்டரில் சிவகார்த்திகேயனுக்கு டபுள் மடங்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா? அது எப்படி? அப்போ சிவகார்த்திகேயன் பெரியாளா, நீங்கள் பெரியாளா இப்படின்ற ஒரு கேள்வி வருது. ஸோ ஆன்லைனில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் விஜய்க்கு அவருடைய ஓன் ஒரிஜினல் அக்கௌண்ட் கிட்டத்தட்ட 10 வருஷமாக வச்சிருக்காரு நினைக்கிறேன். அவர் தான் முதல்ல இருந்தே அந்த அக்கௌண்ட்டை ப்ராப்பராக மார்க்கெட் பண்ணி இன்னைக்கு இந்த அளவுக்கு கொண்டு வந்து வச்சிருக்காரு. அதுவே ஏற்கனவே வந்து ஒரு இந்த நடிகைகளெல்லாம் ப்ரமோட் பண்ண ஒரு அக்கௌண்ட். நான் உங்களுக்கு ஓப்பனாக உடைக்கிறேன். அதாவது விஜய் ஆக்டர் விஜய் இன்னைக்கு வச்சிருக்க ஹேண்டில் வந்து அவர் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ப்ரமோட் ஆகி நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சிருந்த அக்கௌண்ட். அவருடைய அந்த ரவுட்னு சொல்லி இப்போ மார்க்கெட்டிங் டீம் இருக்காங்க இல்லையா, அவங்க மேனேஜ் பண்ண ஒரு அக்கௌண்ட். அவங்க தான் இப்போவும் பல நடிகைகளுக்கு அக்கௌண்ட் மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா துஷாரா விஜயன் இருக்காங்கல்ல, அவங்களுடைய அக்கௌண்ட்டை ரவுட் தான் மேனேஜ் பண்ணிட்டு இருக்கு. இந்த மாதிரி பல நடிகைகளை அவங்கள வச்சு இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை கிரியேட் பண்ணிட்டு அந்த அக்கௌண்ட்ஸ் எல்லாம் தாவே கழகம் அக்கௌண்ட்ஸாக மாற்றிட்டு இருக்காங்க. இப்போ கூட எல்லா குற்றச்சாட்டுலாம் வச்சாங்க, ப்ரூவ்லாம் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபாலோவர்ஸை நிறைய வாங்கி வச்சிருந்த அக்கௌண்ட் தான். அந்த அக்கௌண்ட் தான் விஜய் வாங்கினாரு. வாங்கி காசு கொடுத்து வாங்கி தான் இப்போ நீங்கள் வச்சிருக்காரு. பட் ஸ்டில் அவர் 5 மில்லியன் 6 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கூட, இது வந்து ரஜினிகாந்தோட கம்மி. நான் சொல்றது 20% ஆன்லைன் ஃபண்ட்ஸ் வச்சிருக்க ரஜினிகாந்தோட கம்மி. அண்ட் அவருக்கு அடுத்து 10-15 வருஷம் கழிச்சு வந்த சிவகார்த்திகேயனோட கம்மியா இருக்கிறாரு. பட் ஆனால் அவர் 50 லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க அப்படிங்கும்போது 1 கோடி பேர் எப்படி போய் இது ஆப்ல இணைய முடியும்ன்றது முதல் கேள்வி. 2வது கேள்வி என்னன்னா, நீங்க அதை நல்லா நோட் பண்ணலாம். என்னன்னா, விஜயை வந்து அந்த கட்சியில போய் சேர்த்துட்டு இருக்காங்க. விஜயை ஆப் மூலமா அந்த கட்சியில போய் சேர்த்துருக்காங்க. இது எப்படி சாத்தியமாகுதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓட்டர் ஐடி கார்டு பார்த்தீங்கன்னா இப்போ 9 டிஜிட்ஸ் இருக்குது அப்படின்னு வைங்களேன். அந்த 9 டிஜிட்ஸில் நீங்கள் ரேண்டமாக எந்த நம்பர் கொடுத்தாலும் அதை எடுத்துக்குது. அது ஒரு இஷ்யூ. 2வது, நீங்கள் ஒரு தடவை ஓட்டர் ஐடி கார்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஓட்டர் ஐடி கார்டு அண்ட் இந்த அக்கௌண்ட்டு அப்படின்னா இந்த ப்ரொஃபைல் எங்கிட்ட ஆல்ரெடி இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ண மாட்டேங்குது. என்ன பண்ணுதுன்னா, நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக போயிட்டு உங்கள் ஓட்டர் ஐடி கார்டை வச்சு நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 50 தடவை 100 தடவைனாலும் மறுபடியும் ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கிக்கலாம். ஆல்ரெடி என் டேட்டா பேஸில் இந்த ப்ரொஃபைல் இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணாதானே அது ஒரு அக்கௌண்ட் ஒரு கணக்குன்னு ஆகும். பட் ஆனால் இது வந்து பண்ணவனே திருப்பி பண்ணிட்டு இருக்கான். ஒன்றும் இல்லை, எங்கள் ஆளுங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நீங்கள் வேணால் பாருங்கள். விஜய் அப்படின்ற ஆக்சுவலாக எச் ராஜா வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, இந்த மெர்சல் அப்போ விஜய் பேர் ஜோசப் விஜய் தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக விஜயினுடைய ஓட்டர் ஐடி கார்டு எடுத்து கூகுளில் போட்டார். இப்பவும் நீங்கள் ஒன்றும் இல்லை, விஜய் ஓட்டர் ஐடி கார்டு கூகுளில் போட்டிங்கன்னா அவரோட ஓட்டர் ஐடி கார்டு முழுசாக வந்துடும். விஜயோட ஓட்டர் ஐடி கார்டு. அப்போ அதில் அவரோட ஓட்டர் ஐடி நம்பர் இருக்கும். அந்த ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு விஜயவே கட்சியில் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. திருப்பி 10 பேர் ஆட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு ஓட்டர் ஐடி கார்டு இருந்தால் போதும், உங்களை 100 தடவை அந்த அக்கௌண்ட் அந்த ஆப்பில் ரிஜிஸ்டர் பண்ண வைக்கலாம். இப்படி ஒருத்தர் 100 தடவை 50 தடவை 20 தடவை 200 தடவை ரிஜிஸ்டர் பண்ணி 1 கோடி நம்பர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சும்மா விளையாட்டா, என்ன ஒன்றும் இல்லை. அதாவது இது வரைக்கும் சினிமாவில் இருக்கும்போது ஜாலியாக இருந்தாங்க, விளையாட்டாக இருந்தாங்க. அதனால தான் இன்னைக்கு சிவகார்த்திகேயன் தோற்று போகிற அளவுக்கு ஆகிட்டாங்க. நம்ம சொன்னோம், ஒரு நடிகன் சினிமா விட்டு அரசியல் போனா தோத்து போவான் அப்படின்னு சொன்னோம். சிவகார்த்திகேயன் தோத்து போயிட்டு இருக்காங்க. இப்போ இங்கேயும் போய் இது ஒரு விளையாட்டாக விளையாண்டுட்டு இருக்காங்க. 1 கோடி பேர் சும்மா ஃபேக்காக காமிச்சு என்ன ஆகுது? நான் தான் சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் இல்லை, விஜய் அவரோட நீங்கள் இப்போ எடுத்துக்கோங்க. விஜய் அவருடைய ஆக்டர் விஜயோ அப்படிலாம் அந்த தாவே கழகத்தினுடைய விஜய் அக்கௌண்ட்லேயே போனீங்கன்னா அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்கும். அதில் டவுன்லோட் பண்ணி விஜயினுடைய ஓட்டர் ஐடி கார்டை வச்சு விஜய் நீங்கள் ஆட் பண்ணலாம். அவ்வளவுதான் இருக்கு அந்த ஆப்பினுடைய ஸ்ட்ரென்த். ரொம்ப வீக்கா இருக்கு அந்த ஆப். விஜயோட விஜய் ஃபேன்ஸோட அந்த ஆப் ரொம்ப வீக்கா இருக்கு. அவ்வளவுதான் சொல்ல முடியும். அதுல 1 கோடி இல்ல 50 கோடி வரலாம் ஆட் பண்ணலாம். அவனுக்கு 1 கோடி ஆட் பண்ணிருக்கிறது கம்மின்னு தான் சொல்லுவேன். ஆமா, நன்றி.